அபரிமிதமான விளைச்சல் நமக்கு விளைஞ்சிருக்குது. போர்க்கால அடிப்படையில் நம்முடைய தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர்லேருந்து சட்டமன்ற உறுப்பினர் அத்தனை பேர் வந்து ஒரு விவசாயிக்கு ஒரு நெல் கூட பாதிக்கப்படக்கூடாது, எல்லாரையும் வந்து கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படிங்கிற உத்தரவுல இன்னைக்கு வந்து எல்லாம் வந்து உடனுக்குடன் வந்து செயலில் வந்து ஏற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. அவர் சொல்லுவாருங்க, அவர் விளம்பரத்துக்காண்டி அவர் சொல்லுவாரு. பொய்யை வைத்து விவசாயிகளுடைய வாக்குகளை எல்லாம் அறுவடை செய்யலாம் என்று எதிர்க்கட்சி தலைவர்கள் திட்டமிடுகின்றார். அவரது எண்ணம் நம்முடைய தஞ்சை மண்ணில் ஒருபோதும் நடக்காது. ஏனென்றால் இங்கே நடப்பது நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னுடைய நெல் முளைச்சானா அது வந்து வீண் தானே அப்படின்ற மாதிரி பேசுவது சொல்லியிருக்காரு. லாரி டெண்டர் வந்து சிங்கிள் டெண்டரா கொடுத்து இஷ்யூஸ் வருது, அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல ஏன் டெண்டர் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு இஷ்யூஸ். அதாவது லாரி டெண்டரை பொறுத்தளவில் அதாவது ஒப்பந்த புள்ளி கேட்குறோம். மொத்தத்தில் கேட்குறப்ப நிறைய பேர் போட்டிக்கு போடுறாங்க. யார் குறைந்த விலையில் கொடுக்குறான்னு சொல்லி 8 முறை பேச்சுவார்த்தை நடத்தி கொடுக்குறாங்க. அது எந்தெந்த மாவட்டத்தை யார் வேணாலும் போட்டிக்கு அதில் பங்கு பெறலாம். அதனால அப்படி கொடுத்துருக்குறோம், குறைந்த விலையில் தான் கொடுத்துருக்குறோம். கடந்த காலங்களில் வந்து அந்த விசாரமான ஆளுகைக்கு உட்பட்டதில் தான் லாரி டெண்டர் போட்டாங்க. இப்போ வந்து ஒரு சமீபத்து காலத்துல தான் வந்து அதாவது மாவட்ட ஆட்சித்தலைவர் மாவட்டத்தில் இல்ல இப்ப என்னன்னா 3 பேருக்கு மொத்தத்தில் தமிழ்நாடு அது என்ன சொல்லிருக்கோம், மாவட்ட ஆட்சித்தலைவர் எல்லாருக்கும் சொல்லிருக்கோம். அதாவது வேணும்னா மாவட்ட ஆட்சித்தலைவர் எத்தனை லாரி வேணாலும் எடுத்துக்கலாம் சொல்லி ஹையர் பண்ணிக்கலாம் சொல்லியிருக்கோம். அதுக்கு கலெக்டருக்கு அந்த அதிகாரம் பயிர் காப்பீடு பண்ணியிருக்காங்க. அவங்க வாங்கி அதோட வீட்டு சேர்க்கறதுல எல்லாம் பாதுகாத்து இந்த பயிர் காப்பீடு இலக்கு வந்து அவங்க கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கு. ஈல்டு லாஸ் 30% மேல இருந்ததுன்னா இன்சூரன்ஸ் கம்பெனில இருந்து நம்ம கிளைம் பண்ணி கொடுக்கலாம். இன்சூரன்ஸ் என்யூமரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 42 ஆகுது. இங்கே வரை தந்த நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பல தவறான குற்றச்சாட்டுகளை பத்திரிகையாளர்கள் சொல்லியிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த நெல் கொள்முதல் நிலையங்களுடைய செயல்பாடுகள் பற்றி முழுக்க உண்மைக்கு புறம்பான தகவல்களை அவர் இங்கே உங்களிடத்தில் சொல்லியிருக்கின்றார். திறந்தவெளி கொள்முதல் நிலையங்கள்ல கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகளை குடோனுக்கு எடுத்து செல்லாததால் அங்க புதிய நெல் மூட்டைகளை வைக்க இடமில்லை என்று ஒரு தவறான குற்றச்சாட்டை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இங்கே சொல்லியிருக்கின்றார். வழக்கமாக குறுவை சாகுபடி காலத்துல அக்டோபர் 1ஆம் தேதி தான் நெல் கொள்முதல் நிலையங்கள் பொதுவாகவே திறக்கப்படும். ஆனால் நம்முடைய ஆட்சியில சென்ற வருடத்திலிருந்து டெல்டா விவசாயிகளுடைய கோரிக்கை ஏற்று செப்டம்பர் 1ஆம் தேதி, அதாவது ஒரு மாதத்திற்கு முன்பாகவே இந்த நெல் கொள்முதல் நிலையங்களை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் திறக்க உத்தரவிட்டிருக்கிறாங்க. அதன்படி சென்ற செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து நேற்று வரை, அதாவது 50 நாட்கள்ல மட்டும் கிட்டத்தட்ட 1825 நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டுள்ளன. அதேபோல் நம்முடைய அரசு எடுத்த முயற்சியால் வரலாற்றிலே இல்லாத அளவிற்கு குறுவை சாகுபடி காலத்துல கிட்டத்தட்ட 50 நாட்கள்ல சுமார் 10 லட்சம் மெட்ரிக் டன் அளவுக்கு நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது. அதுல 8 லட்சம் மெட்ரிக் டன், அதாவது 81%, 81% நெல் மூட்டைகளை குடோனுக்கு ஏற்கனவே கொண்டு செல்லப்பட்டுள்ளன. மீதமுள்ள 1,93,000 மெட்ரிக் டன் நெல் மூட்டைகளை குடோனுக்கு கொண்டு செல்கின்ற பணிகள் தொடர்ந்து விரைவாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு வாரத்திலிருந்து 10 நாட்களுக்குள்ள அந்த பணிகளும் நிறைவடையும். குறிப்பாக டெல்டாவில் தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை மாவட்டங்கள்ல இன்னும் சுமார் 2 லட்சம் மெட்ரிக் டன் நெல் மூட்டைகளை வைக்கும் அளவிற்கு இடவசதியும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. ஆகவே புதிதாக கொள்முதல் செய்யப்படும் நெல் மூட்டைகளை வைப்பதற்கு இடம் இல்லை என்று எதிர்க்கட்சி தலைவர்கள் சொன்ன குற்றச்சாட்டு தவறான ஒரு குற்றச்சாட்டு. அதை இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு தெளிய வைக்க விரும்புகின்றேன். அதே போல நெல் கொள்முதல் நிலையங்கள்ல குறைவான அளவே நெல் எடை போடப்படுவதாக ஒரு குற்றச்சாட்டை நேற்று அவர் உண்மைக்கு ஒரு புறமான ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருக்கின்றார். இந்த தஞ்சாவூர் மாவட்டத்தில் சென்ற ஆண்டு குறுவை சாகுபடி காலத்துல மொத்தமாகவே 200 நெல் கொள்முதல் நிலையங்கள் மட்டும்தான் திறக்கப்பட்டிருந்தன. ஆனால் இந்த ஆண்டு செப்டம்பர் 1 முதல் இந்த 50 நாட்கள்ல மட்டும்
300 நெல் கொள்முதல் நிலையங்களை திறக்க நம்முடைய அரசு அனைத்து பணிகளையும் செய்திருக்கின்றது. தஞ்சை மாவட்டத்தில் உள்ள தென்னமநாடு, ஒக்கநாடு, கீழையூர் கொள்முதல் நிலையங்களும் ஒரு நாளைக்கு 3000 நெல் மூட்டைகள் கொள்முதல் செய்யப்பட்டு வருகின்றன என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல் ஒரத்தநாடு, புதூர், திருவையாறு, விலங்குடி நெல் கொள்முதல் நிலையத்தில் ஒரு நாளைக்கு 2000 மூட்டைகள் கொள்முதல் செய்யப்படுகின்றன. ஆனால் 800 நெல் மூட்டைகள் மட்டுமே கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது என்று ஒரு லோட்மேன் அவரிடத்தில் கூறினார் என்று எதிர்க்கட்சி தலைவர்கள் ஒரு தவறான குற்றச்சாட்டை நேற்று தெரிவித்திருக்கிறார். ஏதாவது ஒரு குறிப்பிட்ட சென்டர்ல ஏதாவது ஒரு நாள்ல 800 மூட்டைகள் லோட் செய்திருந்தால் தமிழ்நாடு முழுக்க ஒரு நாளைக்கு 800 மூட்டைகள் தான் கொள்முதல் செய்யப்படுகிறது என்று அர்த்தம் கிடையாது. அடுத்த நாளே அதே இடத்துல கிட்டத்தட்ட 1000 மூட்டைகள் கூட வரும். கூடுதலாக வந்தாலும் கூடுதல் மூட்டைகளை கொள்முதல் செய்வதற்கு அனைத்து வசதிகளையும் நம்முடைய அரசு செய்து கொடுத்திருக்கின்றது. நெல் கொள்முதல் நிலையங்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருப்பதாலும் அதிகமான விற்பனை முனையம் உள்ளதாலும் நெல் கொள்முதல் என்பது பரவலாக்கம் டீசென்ட்ரலைஸ் செய்யப்பட்டுள்ளது. அதனால்தான் எந்த இடத்திலும் நெல் கொள்முதல் செய்யப்படவில்லை என்ற விவசாயிகள் இதுவரைக்கும் யாரும் எந்த புகார் மனுவும் அளிக்கவில்லை. எதிர்க்கட்சி தலைவர் மட்டும்தான் அந்த பொய் புகார்களை தொடர்ந்து கூறி வருகின்றார். நெல்லை எடுத்து செல்ல போதிய லாரிகள் இல்லை என்றும் அவர் ஒரு புகார் சொல்லியிருக்கிறார். இந்த நெல் கொள்முதல் நிலையம் சென்ற மாதம் செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி திறந்து வைக்கப்பட்டது. இங்க இருக்கக்கூடிய நெல் கொள்முதல் நிலையம் நேற்றைய தினம் வரை இந்த நிலையத்தில் 20,000 நெல் மூட்டைகள் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளன. அதுல 16,000 நெல் மூட்டைகள் லாரிகள் மூலம் குடோனுக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளன. அதே போல இங்கே நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து முளைத்து விட்டது என்ற ஒரு நாடகத்தையும் திரு எதிர்க்கட்சி தலைவர்கள் தெரிவித்திருக்கிறார். எதிர்க்கட்சி தலைவரிடம் இங்கே போடப்பட்ட நெல் மூட்டை முளைத்து விட்டதாக ஒரு பெண்மணி கூறுகின்றார் என்று நேற்று தெரிவித்திருக்கிறார். நான் உடனே மாவட்ட ஆட்சியர் கூட்டத்தில் முதலமைச்சருடன் நான் தொடர்பு கொண்டு பேசி அது என்ன என்று ஆராய சொன்னோம். ஆட்சியர் அவர்கள் சம்பந்தப்பட்ட பெண்மணியுடைய ஊரான வரவுக்கோட்டைக்கு அதிகாரிகளை அனுப்பி உடனே ஆய்வுகளை நடத்தினார். அந்த ஆய்வுல அந்த அம்மையார் 5 ஏக்கர் குத்தக நிலத்துல நடவு செய்துள்ளது தெரிய வந்துள்ளது. அவரது வயல்ல இன்று மதியம் வரை எந்த அறுவடையும் இதுவரை நடைபெறவில்லை. அறுவடையே நடைபெறாத வயலிலிருந்து அவர் எப்படி நெல் மூட்டைகளை சென்றுக்கு கொண்டு வந்தார் என்று அவருக்கு தான் வெளிச்சம். எனவே எப்படி முளைத்தது என்பதையும் அவர் மட்டும்தான் வெளிச்சம். ஆக எதிர்க்கட்சி தலைவர் கூறிய புகார் முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது என்பதை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். இன்னொரு குற்றச்சாட்டையும் எதிர்க்கட்சி தலைவர் சொல்லியிருக்கிறார். ரேஷன் கடைகள் மூலம் செறிவூட்டப்பட்ட அரிசி வழங்க ஒன்றிய அரசு அனுமதி வழங்கிவிட்டது. ஆனால் நம்முடைய அரசு அந்த அரிசியை வழங்கவில்லை என்று ஒரு புகாரை சொல்லியிருக்கின்றார். இந்த ஃபார்ட்டிஃபைட் ரைஸ் செறிவூட்டப்பட்ட அரிசியை வழங்க ஒன்றிய அரசு கடந்த ஜூலை மாதம் இறுதியில் தான் ஒரு வழிகாட்டுதல் குழுவை நமக்கு வழங்கியது. வழிகாட்டுதல் வேறு, ஒப்புதல் வேறு. ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்பதை எதிர்க்கட்சி தலைவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வழிகாட்டுதலின்படி செறிவூட்டப்பட்ட அரிசியை கொள்முதல் செய்ய தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் மூலம் டெண்டர் விடப்பட்டது. அதில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 5 ஒப்பந்ததாரர்களுடைய செறிவூட்டப்பட்ட அரிசி மாதிரியின் தர பரிசோதனை விவரங்களை ஒன்றிய அரசுக்கு நம்முடைய தமிழக அரசு அனுப்பியிருக்கின்றது. ஆனால் இன்று வரை அதற்கு ஒன்றிய அரசு அனுமதிக்கவில்லை. ஏற்கனவே ஈரப்பதத்தை 17% விவசாயிகளுடைய கோரிக்கை ஏற்று 22% உயர்த்த வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை நாம் வச்சிருக்கிறோம். அதை சரிபார்ப்பதற்காக இன்றைக்கு தான் ஒன்றிய அரசு 3 பேர் கொண்ட ஒரு 3 குழுவை இன்றைக்கு நியமித்திருக்கிறது. எனவே இதெல்லாம் மறைக்க வேண்டும் என்று பாஜக அரசை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் இந்த புகார்களை எல்லாம் தெரிவித்து வருகின்றார். டெல்டாவில் ஆண்டுக்கு 3,50,000 ஏக்கர் பரப்பளவில் நடைபெற்ற குறுவை சாகுபடி நம்முடைய அரசு பொறுப்பேற்ற பிறகு இன்றைக்கு 6,13,000 ஹெக்டேர் அளவுக்கு உயர்ந்துள்ளது. சென்ற ஆண்டு குறுவை சாகுபடி நேரத்தில் தஞ்சை மாவட்டத்தில் 1,21,000 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டது. இந்த ஆண்டு சென்ற ஆண்டு 1,21,000 மெட்ரிக் டன், இந்த ஆண்டு 2,00,000 மெட்ரிக் டன் அளவு நெல் கொள்முதல் செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. வேளாண் துறைக்கென்று ஒரு தனி பட்ஜெட், நெல்லுக்கான ஊக்கத்தொகையை சரியான நேரத்தில் உயர்த்தி வழங்கியது. நம்முடைய அரசு பல்வேறு திட்டங்களை தந்ததுனால இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில 6% பங்களிப்பை வேளாண் துறை மட்டும் தந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த வளர்ச்சியெல்லாம் பொறுத்துக்கொள்ள முடியாமல் தான் நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர்கள் தொடர்ந்து பொய் குற்றச்சாட்டுகளை சொல்லி வருகின்றார். அதை மக்களோ விவசாயிகளோ நம்புவதற்கு எந்த நேரத்திலும் தயாராக இல்லை. பொய்யை விதைத்து விவசாயிகளுடைய வாக்குகளை எல்லாம் அறுவடை செய்யலாம் என்று எதிர்க்கட்சி தலைவர்கள் திட்டமிடுகின்றார். அவரது எண்ணம் நம்முடைய தஞ்சை மண்ணில் ஒருபோதும் நடக்காது. ஏனென்றால் இங்கே நடப்பது நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற டெல்டாக்காரருடைய அரசு என்பதை இங்க இருக்கக்கூடிய மக்கள் நன்கு அறிவார்கள். எனவே நம்முடைய அரசு என்றைக்கும் விவசாயிகளுக்கு துணை நிற்கும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.
சார் ஆக்சுவலி மெயின் வந்து ஒசூர் போகுது இல்லை சார் 42 பெட்டிகள் 2000 மெட்ரிக் டன் வந்து அரவாகம் கொடுத்துருக்காங்க சார். அது திருவள்ளூர் பொறுப்பு பெட்டி ஸ்டாப்பிங் சார் 1000 மெட்ரிக் டன். ஆமாங்க சார், திருவள்ளூர் சார் ஜூன் 12ஆம் தேதி கல்லணையிலிருந்து தண்ணி பாசனத்துக்கு தண்ணி திறந்ததுனால அபரிமிதமான விளைச்சல் விளைஞ்சிருக்குது. போர்க்கால அடிப்படையில் நம்முடைய தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர்லேருந்து சட்டமன்ற உறுப்பினர் அத்தனை பேர் இது பண்ணாங்க. வந்து ஒரு விவசாயிக்கு ஒரு நெல் கூட பாதிக்கப்படக்கூடாது, எல்லாரையும் வந்து கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படிங்கிற உத்தரவுல வந்து இன்னைக்கு வந்து எல்லாம் வந்து உடனுக்குடன் வந்து செயலில் வந்து ஏற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. போர்க்கால எல்லா டிபிசிலையும் வந்து ஆளு வந்து 2 டிபிசி பிசி போட்டு நெல் கொள்முதல் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி. அவர் சொல்லுவாருங்க, அவர் விளம்பரத்துக்காண்டி அவர் சொல்லுவாரு. டைமிங்க்கு வந்துடும் சார். நம்ம ஏற்றி இன்னைக்கு வந்து நம்ம எஸ்சி ரைஸ் உள்ள வந்து அதை ஏற்றி முடிச்சதுக்கு அப்புறம் இறக்கி முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க போட்டாச்சுங்க சார். வந்து இன்னைக்கு தான் சார் ஆர்டர் வந்திருக்குங்க சார். 2500 ரூபாய் விலை இருந்ததுனால மாற்று வண்டி